விசித்ரா, உங்க பர்சனல் பத்தி நான் சொல்லட்டா? உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வனிதா சொன்ன பகீர் தகவல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் நேற்று விசித்ரா தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசியதை கண்டித்து வனிதா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அடுத்தவர்களின் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசும் உங்களுடைய பர்சனல் பற்றி நான் பேசினால் என்ன ஆகும் தெரியுமா என்று வனிதா விசித்ராவை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார். அதோடு விசித்ரா இந்த மாதிரி நடந்து கொண்டால் வரும் அவருடைய மருமகள்கள் பிற்காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விடுவார்கள் என்று வனிதா கூறியிருக்கிறார். தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிறது. அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் விசித்ரா ஆரம்பமான நாளில் இருந்து அதிகமாக வீட்டிற்குள் பிரச்சனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் விசித்ராவிற்கும் நடிகை வனிதாவின் மகளான ஜோவிகாவிற்கும் இடையே படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது அதிகமானோர் விசித்ராவிற்கு ஆதரவு கொடுத்து வந்தனர். அப்போதிருந்தே அவருக்கு எதிராகவே நடிகை வனிதா தன்னுடைய ரிவ்யூவில் பேசி வருகிறார். சில நேரங்களில் விசித்ரா செய்யும் நல்ல செயல்களை பாராட்டியும் வருகிறார். இந்த நிலையில் இன்று வனிதா வெளியிட்ட வீடியோ ஒன்றில் விசித்ரா பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதாவது நேற்று பிக் பாஸிற்குள் ரவீனா சமையல் செய்வதற்காக பாத்திரத்தை கழுவுவதற்காக விசித்ராவை கூப்பிட்டிருந்தார். அதற்கு விசித்ரா கோபமாகி, உங்களால் இந்த வேலையை கூட செய்ய முடியாதா என்று கேட்டபடியே, இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படிதான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு குடும்பம் நடத்த போகுதுன்னு தெரியல என்று அழுத்து கொண்டார். பிறகு தினேஷ் தான் தன்னை வேலை செய்ய சொல்லி ரவீனாவிடம் சொல்லி இருப்பார் என்று நினைத்து தினேஷை திட்டிக் கொண்டிருந்தார். அதாவது இவருடைய மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல, இவரோட எல்லாம் எப்படிதான் வாழ முடியும், 3 மாசம் இவங்களோட என்னால குப்பை கொட்ட முடியல, அம்மா தாயே நீ திருப்பி இவர் கூட வாழ்ந்துடாதே என்று கேமராவை பார்த்து ரட்சிதாவிற்கு செய்தியும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து வனிதா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் தினேஷ் குறித்து விசித்ரா இப்படி பேசியது மிகவும் மோசமான செயல். தினேஷின் பர்சனல் வாழ்க்கையை குறித்து விசித்ரா எப்படி இப்படி பேசலாம்? இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் சம்பளம் வாங்கி கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அதனால் அங்கே வேலை செய்ய வேண்டியதுதானே. வேலை செய்ய மாட்டேன் என்று எப்படி அடம் பிடிக்க முடியும்? அங்கு இருப்பவர்களில் விசித்ராவிற்கு தான் அதிக சம்பளம். ஆனால் அவர் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிப்பது எந்த வகையில் நியாயம்? அதுவும் தினேஷ் முகம் சரியில்லை, அவர் அழகாக இல்லை, அவரோடெல்லாம் வாழவே முடியாது என்று இவர் எதற்கு ஃபீல் செய்கிறார்? விசித்ரா என்ன தினேஷை கல்யாணமா பண்ணி இருக்கிறார்? அதுவும் ஏற்கனவே தினேஷும் ரட்சிதாவும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிதாவோடு சேர வேண்டும் என்று தினேஷ் பல முறை சொல்லி இருக்கிறார். ஆனால் விசித்ரா தினேஷ் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் அவரின் வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று தெரிவித்திருக்கிறார்.